நான் இன்னைக்கு சேர்த்தா சொல்கிறேன். விடிஞ்ச மதுரையில் ஒரு ஆபரேஷன் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். ஹலோ சதீஷ், கார்த்திக் வீட்டில் இருக்கானா பார்த்து சொல்ல முடியுமா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எங்கள் வீட்டில் வேக்யூம் கிளீனர்லாம் இருக்கு, வேண்டாம். இல்லைங்க, பாண்டா கார்த்திக் ஃப்ரெண்ட் அன்னைக்கு கிளப்பில். டேய் கார்த்திக், பாண்டா வந்திருக்காரு. படி இந்த இந்த என்ன கார்த்திக், ஃபோன் எடுக்கல, ஆஃபீஸ்க்கு வரல, திடீர் பணக்காரனுக்கு வர்ற பயம் வந்துருச்சா உனக்கு? என் அக்கா கல்யாணத்துக்கு பணம் செட்டில் பண்ணிட்டேன் பாண்டா, அவள் ஹாப்பி. ஆனால் எனக்கு தான் இவ்வளோ பணம் வச்சுட்டு நைட்டு பூரா தூக்கம் வர மாட்டேங்குது. பணம் ஓவராக சேர்ந்துட்டாலே தூக்கம் போயிடும் கார்த்திக், அதை நாம் செலவழிச்சாகணும். லெட்ஸ் கோ சம்வேர் அண்ட் என்ஜாய் இட், கம் ஆன். எங்கே? ஒரு கண்ட்ரி இருக்குது, அங்கே கூட பொண்ணுங்களுக்கெல்லாம் கண்ணு சுருங்கி மூக்கு நசுங்கி இருக்கும். தாய்லாந்து. விளையாடாத பாண்டா, முதல்ல பணத்தை எங்கே சேஃபாக வைக்கிறதுன்னு யோசிக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கோவா. கோவாவா? நானும் வரேன். என்ன டார்லிங் பிசாசு ஜென்ஸ் கெட்டப்பில் நிற்கிது, எங்கே வர்றக்கிற நீ? கோவா போகிறேன் நீங்களே? இல்லை இப்போ கோ, அப்புறம் வா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக சமாளிச்சிருந்துருக்கலாம். நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் கேட்டேன், நானும் வருவேன். சரி வந்து தொலை, பட் கீப் இட் அ சீக்ரெட், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது ஓகே. அப்போ பிரியா கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட ரகசியம் சொல்கிறதும் 1,00,000 பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறதும் ஒன்று தான். நோ. சரி, நான் போய் பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கரன்சிலாம் சேஞ்ச் பண்ணணும், பிக்கினி வேறு வாங்க. என்னடா கோவாவுக்கு போய் பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறேன்றா? கோவா ஃபாரின் தானே. அவனை வச்சு நீ விளையாடிட்ட, நான் விளையாடணும். வர சொல்லு. இன்னொரு வெட்டலாம் விளையாட மாட்டேன். காக்கி ரொம்ப துள்ளுது, சொல்லி வை. சரி நீ போ. எதுக்கு கோவா? பாய்ஸ் ட்ரிப். யார் ஸ்பான்சர்? பாண்டா தான். நான் ஏன் வரக்கூடாது? பசங்களா போகிறோம், தண்ணி அடிப்போம், ஒரு மாதிரி இருக்கும். ஏன் நான் அடிக்க மாட்டேனா? நீ இருந்தால் எப்படி ஃப்ரீயாக பேச முடியும்? அப்படி என்ன ஃப்ரீயாக பேசுறீங்க? இந்த பொண்ணுக்கு இது சரியில்லை, அந்த பொண்ணுக்கு அது சூப்பராக இருக்கு, அதானே? ஏய், நான் போகிறேன். நான் அவளை சொல்லியும் நீ அங்கே போகிறேன்ல, போய் தொலை. தேங்க்யூ. ஒன்லி பே பீச், ஜஸ்ட் ரிலாக்ஸ், யூ நோ. என்னை பற்றி தெரியாத உனக்கு? சரி ஃபோன் பண்ணு. பேலன்ஸ் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. Yes, go straight, take right. ஹலோ. Thank you. Yes sir. Give us the most expensive room here. TDS journey. இதுக்கெல்லாம் கூட டிடிஎஸ் பிடிப்பாங்க? உன் ஆங்கில அறிவை பார்த்து நான் அசந்து போய் நிற்கிறேன்டா. லைட்டை போடு. நான் 98 மார்க்கில் இங்கிலீஷ்லையா? டோட்டலா. எவ்வளோ பழைய ஜோக்கு. வாவ், வாட் இன்டர்ஸ்டெல்லர் டெக்கரேஷன். ஏய், இங்கே பார்த்தியா? தார்லேயே மனுஷன் மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் வாய் செய்யும்போது தார் தீந்து போச்சு போல இருக்கு, அதான் அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஆமாம். மாமாவா? அப்போ கேர்ள்ஸ்லாம் கூட்டு வந்திருக்கீங்களா? ஆல்பர் தான் கொடுங்க, நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம். இவர் என் தாய் மாமா. ஐ மசாஜ் பண்ணுறவரா? நாய் மசாஜ் பண்ணுவேன், மேலெல்லாம் ரத்தம் வழியும். மாமா நீங்கள் எப்படி இங்கே? இந்த ஹோட்டலில் நான் தான் ஜிஎம். இதுக்கு முன்னாடி மும்பையில் தானே நீங்கள்? பானிபூரி வித்துட்டு இருந்தாரா? இல்லை பாண்டா, பேல்பூரி வித்துட்டு இருந்தாரா? ஏய் மாமா நீங்கள் கோச்சிக்காதீங்க, மும்பை ஹோட்டலில் ஜிஎம்மாக இருந்தார். சரி, கோவா சுற்றி காட்டு. சுற்றி காமிக்கிறேன். உங்கள் அப்பா 10 பைசாவும் 10 பைசாவும் ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்த்து எச்ச தொட்டு பிரித்து அதுக்கப்புறமா பிச்சைக்காரனுக்கு போடுவார். உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பணம்? கிங் சூட்டு 1000 ரூபா டிப்ஸு. ஏன் அவனை பார்க்குற? அது வந்து அங்கிள், நாங்கள் வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டேன். அதில் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. 20 lakhs ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் 10 lakhs கேஷும் கொடுத்தாங்க. அதில் தான் இப்படி நாங்கள் ஜாலியாக. வெரி குட். நல்லா பாடுவியா? எங்கே ஒரு 2 வரி பாடு. மறந்துட்டேன். பரவாயில்ல பாடு. ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ள சரிப்பா, நான் கிளம்புறேன், சாயங்காலமா பேசுவோம். காதலித்துப்பார், உன் கையெழுத்து அழகாக இருக்கும், வைரமுத்து சொன்னது. காதலிக்காமலே இருந்து பார், உன் தலையெழுத்தே அழகாக இருக்கும். இதுவும் வைரமுத்து சொன்னதா? இல்லை, இது என் வாய்க்குள்ளே போய்கிட்டு இருக்காரு, இந்த முத்து சொன்னது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது என்ன கையில் வாசகம்? எப்படி இந்நேரத்துக்கு கீழே போட்டிருப்பாங்க, அதை நம்ம கொஞ்சம் மேலேயே பெருசாக போட்டுடலாமேன்னு போட்டேன். பாண்டா, நீ ஒரு பீப். பீப் என்றால் கெட்ட வார்த்தையில் திட்டினா அவங்க போடுவாங்க, அதான் நானே போட்டேன். இதுக்கு நான் மெரினா பீச்சில் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு உட்காந்துருப்பேன். யோ மாமா, என்னடா இதுதான் கோவாவா? பின்ன இது என்ன பால் கோவாவா? இதை நாங்கள் மேப்லேயே பார்க்க மாட்டோமா?
என்ன கோவானா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு ஓவரா பில்டப் கொடுத்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் சுற்றுவாங்கன்னாங்க. இங்கே பாரு சுடிதார் பட்டு புடவையெல்லாம் கட்டின்னு சுற்றுதுங்க. இங்கே பார்த்தியா ஒரு பீர் கூட வாங்கி கொடுக்காம பதட்டத்தில் பாண்டா எதை குடிக்குதுன்னு. இந்த ரசனை நான் வீட்டில் குடிக்க மாட்டேனா? போயா வாயான்றதெல்லாம் ஊரில் வச்சுக்க. நான் மாமா மாமா மாமாங்கிறியா? அதுக்கான எந்த விளையாட்டு பார்த்துருக்கியா? சரிப்பாடி. அதான் புதுசாக ஏதாவது காட்டியா? புதுசாக தானே. மாமா எங்கே போகிற? வெயிட், ஐல் பி பேக். அரை மண்டையெல்லாம் அர்னால்டு டைலாக் பேசுகிறான் பாரு. இந்தாங்கடா. என்ன மாமா அது? ஊருகா பாட்டில். சைக்கடாலிக் காளான். காளான் சைக்கிள் ஓட்டுமா? காளான் சைக்கிள் ஓட்டாது. இதை தின்னா நீ காத்துலயே மோட்டார் சைக்கிள் ஓட்டு. போதையிலேயே இது ராஜ போதடா. புதுசாக பண்ணு நீ தின்னு. ஒன்றும் ஏறவே இல்லை. சாப்பிட்ட உடனே ஏறிடுமா? கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறி இரு. சாப்பிடு. நீங்கள் எடுத்துக்கல? எனக்கு போதை பழக்கம்லாம் கிடையாதுப்பா. உங்களை எல்லாம் மேய்ச்சி கூட்டிகிட்டு போகணும்ல. நீங்கள் ஒரு அளவோட தின்னுங்க. பில்டப் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்குறானே. சாப்பிட்றடே. கோபால் லதா, நீயா? ஆமாம் கோபால், என்னை மறந்து விட்டீர்களா கோபால்? இல்லை லதா, இல்லை. நான் உன்னோட சந்தோஷ சங்கீதம் பாடுவதற்கு ஓடோடி வருகின்ற நேரத்தில் எல்லாம் டாக்டர் என் கருப்பையை எடுத்து விட்டார் என்று கூறி என்னுடைய ஆசைக்கு அணை போட்டவள் நீதானே லதா? ஆமாம் கோபால், என்னை மன்னித்து விடுங்கள் கோபால். சரி, சம்சாரம் தான் ஆகவில்லை, ஒரு சங்கீதமாவது பாடி என்னை மகிழ்விப்பாயா லதா? பாடுகிறேன் கோபால், ஆனால் நீங்கள் எனக்காக பியானோ வாசிப்பீர்களா கோபால்? பியானோவா? அதெல்லாம் எனக்கு தெரியாதே. வாசிக்கிற மாதிரி நடிங்களேன் கோபால். நடிப்பா? நானா? போங்கள் கோபால். ஏய் கார்த்திக் பையா, படிக்கிறது கோபால். இவர் தான் கோபால் பல்படி ஓனரா? உள்ள வா, நான் பாத்துக்கிறேன். மனுஷங்களா இவங்களா? நானே எவ்வளோ குடிக்கிறவங்களை பார்த்துருக்கேன், இப்படி மோசமாக பிஹேவ் பண்ணுறானுங்க. இவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு சத்தியமாக உருப்பட மாட்டேன் சொல்லிட்டேன். நான் முன்னாடி போகிறேன், நீ வந்தாவா, வரலன்னா போ. மாமா, மாமா அவங்க என்னடா ரூம் உங்க மாமா மூஞ்சி மாதிரி இருட்டு. சதீஷ் அந்த லைட்டை போடுறா. ஐயோ மாமா, மாமா நீ செக்யூரிட்டி கூப்பிடு போ. வாயை மூடிட்டு இருக்க சொல்லு, ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன். ராந்த, நீ எப்படிங்க? சதீஷ், ராந்த, இவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எதுக்காக இவனை அடிக்கிற? திரும்ப ஆடுற. இது வேற ஆட்டம், பெரிய ஆட்டம். இல்லை முடியாது, நான் ஆடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்குள்ள முடிவு பண்ண எப்படி? காட்டுறா. கோவாக்கு பக்கத்தில் தான் இந்த கப்பல் நிற்குது. திங்கக்கிழமை அங்கே போகிறோம், மிதந்துக்கிட்டே ஆடுறோம். ஒரு
50 கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம். 2 கோடி உனக்கு தரேன், விளையாடு. முடியாதுன்னு சொல்கிறேன்ல. காசுக்காக ஆடாத, உயிர்க்காக ஆடுவல. என்ன இந்த பார், அது ஏதோ ரோலட்டோ அந்த பந்து எந்த நம்பரில் விழுன்னு சொல்லணும், அவ்வளோதான். சொல்லு, போதும். உயிர்க்காகவும் ஆட மாட்டேன். கொல்லணுன்னா அன்னிக்கே கொண்டு இருப்பேன். ஆடடா, சிரமமாக இருக்கும் போல இருக்க. பிரியா லக்ஷ்மி உன் காதலி தானே? ஏய் காட்டுறா. பிரியா, டேய் பிரியா பிரியா பிரியா. என்ன விளையாடணும்? இதுக்கு போய் நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக போச்சு. நாளைக்கு ஒரு ஆள் வரும், ஆட்டம் கற்றுக் கொடுப்பாங்க. சில்லறத்தனமாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம், எஸ்கேப் ஆகலாம். பண்ணாத என்ன? ஹாய், என் பேர் ஸ்ரேயா, மேத்தமேட்டிஷியன். கேம் தியரி என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இவர் மனோ. ஸோ யார் இதில் கார்த்திக்? ஓ நீதானா? உன்னை பற்றி கேள்விப்பட்டேன். லெட்ஸ் see what you got. இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி எத்தனையோ பேர் பால் எந்த நம்பரில் விழப்போகுதுன்னு பல குள்ளவெட்டு முறையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. குள்ளவெட்டுனா ஷார்ட்கட்டை தான் தூய தமிழில் சொன்னேன். என்ன பண்ணுறீங்க? உன்னை என்ன கெட்ட வார்த்தையில் திட்டலான்னு ட்விட்டரில் கேட்க போகிறேன். அதை ஏன் தேடி பார்க்குறேன்? அதில் நெட்ஒர்க்கே இருக்காதுடா முட்டை பசங்களா. ஒருத்தன் என்ன பண்ணா, ஷூவில் கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாலோட ஸ்பீடை மெஷர் பண்ணி அது எங்கே போய் விழப்போகுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சான். இதை தெரிஞ்ச அந்த செக்யூரிட்டி ஷூவை கழட்டி தனியாக வச்சுட்டான். அவ்வளோதானா? காலோட கழட்டி தனியாக வச்சுட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணா, ஒரு மாசமா அந்த கேசினோவில் சுற்றி திரிஞ்சு எந்த நம்பரில் ஆரம்பித்தா எந்த நம்பரில் போய் விழும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஆடி கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சான். தப்பிச்சிட்டானா? ஊருக்கு அனுப்பிட்டாங்க பாடியா. ஏய் ஒலி பல்லி, கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சைன் லாங்குவேஜில் பேசணும்? அங்கே தான் யாருக்கும் தமிழ் தெரியாதுல்ல. 1 2 3 நம்பரை மட்டும் காதோரமாக சொல்லிட்டு போயிடலாம்ல. நீயே இவ்வளோ யோசிக்கும் போது நாங்கள் யோசனை பண்ண மாட்டோமா? டேபிளை சுற்றி செக்யூரிட்டிங்க ஒவ்வொரு அசைவையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணால் அது அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதனால தான் தூரத்தில் போய் நின்று சைகை மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கிறோம். அதுக்கு மொழி அவசியம் இல்லை, புரியுதா? பட் தூரத்தில் நின்று நீ தெரிய மாட்டியே. எனக்கு இது பிடிச்சி தான் நான் பண்ணுறேன்னு நினைக்கிறியா? மாட்டிக்கிட்டேன் பிரியா. இது விட்டு நான் வெளியே வரணும். அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. யாரை நம்புறதுனே தெரியல. என்னால் யாரையும் நம்பவும் முடியல.
பாண்டாக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்படி நீ எதுவும் பேசாத கார்த்திக். யூ ரியலி லெட் மீ டவுன். நான் அவ்வளோ சொல்லியும் நீ பாண்டாவோட பழகினல்ல. என் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கான். அவன் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே நடக்குது. அவனை நாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உள்ள என்ன மாதிரி செக்யூரிட்டி, எங்கே எப்படி இருப்பாங்கன்றதை உன்னால் கரெக்டாக சொல்லவே முடியாது. உன்னோட பாடி லாங்குவேஜ், ஆக்ஷன்ஸ், ட்ரெஸ், பேசுகிற விதம், பழகுற விதம் எல்லாத்தையும் நான் மாற்ற போகிறேன். ஆஃப்டர் ஆல் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. காசு பண்ணுறோம், எஸ்கேப் ஆகும்.